ஓகே. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13th January 2026. ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பியில் ஊப்ஸ்னால் என்ன, ஊப்ஸோட 4 பில்லர்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ அந்த 4 பில்லர்ஸில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். கரெக்டாக? என்கேப்சுலேஷன் கவர் பண்ணிட்டோம், இன்ஹெரிட்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம், பாலிமார்ஃபிசம் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, அது ஏன் அடுத்து பாலிமார்ஃபிசம் அடுத்து வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலமாக நம்ம என்னென்ன பண்ண முடியும், சரிங்களா? இது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து மற்ற 3 டேர்மும் இதுவும் மிக்ஸ் பண்ணி வருதா இல்லை செப்பரேட்டாக வருது, எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? பிஹெச்பி சின்டாக்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்னும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால ab.phpன்னு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ராப்பர் நேம் கொடுங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இங்கே ஏதாவது கொடுத்துருக்கோன்னா இங்கே பாருங்கள். என்கேப்சுலேஷனாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் த டேட்டான்னு சொல்லிட்டேன். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, ரீயூஸ் காமன் பிஹேவியர். கரெக்டாக? பாலிமார்ஃபிசம் என்ன, சேம் ஆக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? அதே அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னன்னா, ஹைட் ஹவ் ஷோ வாட். சரிங்களா? இதுதான் ஹைட் ஹவ் அண்ட் ஷோ வாட். ஓகேவா? மறந்துடவே கூடாது. சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லைனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹைட் ஹவ் அண்ட் ஷோ வாட். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. சிம்பிள் இங்கிலீஷ் டேர்மில் சொல்கிறேன். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் டெல் யூ வாட் மஸ்ட் பி டன் பட் ஐ won't tell you how to do it. ஓகேங்களா? நான் வேணால் டெக்ஸ்ட்லேயும் போடுறேன். சரிங்களா? I will tell you what must be done but I won't tell you how to do it. ஓகேவா? மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்னா தான் சொன்னேன், ஹைட் ஹவ். சரிங்களா? ஹவ்வை வந்து ஹைட் பண்ணிக்கும். கரெக்டாக? அண்ட் வந்து ஷோ வந்து வாட்டை ஷோ பண்ணும். கரெக்டாக? ஐ வில் டெல் யூ வாட் மஸ்ட் பி டன். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரணும்னு தெளிவாக சொல்லிவிடுவேன். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் இது மீனிங். அதான் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். எப்படின்றத மறைச்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அதை காமிப்பேன். அவ்வளோதான். சரிங்களா? ஐ வில் டெல் யூ வாட் மஸ்ட் பி டன் பட் ஐ won't tell you how to do it. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, முடிஞ்சது. ரெண்டுமே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்னும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஒரு அனிமல்ஸ் எடுத்துங்க. சரிங்களா? அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டால் எல்லா அனிமலுமே சவுண்ட் கொடுங்க. இல்லைங்களா? மேக்ஸ் சவுண்டு. ஓகேவா? பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்குல்ல. இப்போது டாக்னா என்ன பண்ணும், பார்க் பண்ணும். கரெக்டாக? ஓகே. அதே மாதிரி கேட்னா என்ன, மியோ. ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே கவுனா என்ன பண்ணும், மூவ் பண்ணும். கரெக்டாக? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூல் தெரியும். என்னென்னா, சவுண்ட் இருக்கணும், ஆனால் சவுண்டு ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஓகே, கோடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஹின்ஸா வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் பெட்டர். ஓகேங்களா? ஓகே, ஈஸி தான். சரிங்களா? abstract class animal abstract public function sound. ஓகேவா? ஏன் சவுண்ட் இதுனா இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்களா சேம் எக்ஸாம்பிள் தான். கரெக்டாக கிளாஸ் அனிமல்னு சொல்லிட்டோம், எல்லாத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்கும். கரெக்டாக அனிமல்னாவே அதில் பப்ளிக் ஃபங்க்ஷன்னா சவுண்ட் தான். கரெக்டாக அதை இங்கே எடுத்து வந்துருக்கோம். சரியா? ஓகே, இதுவும் வேணால் உங்களுக்கு ஒரு சிம்பிள் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 லைனுக்கு என்ன மீனிங்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அனிமல்னு சொல்லிட்டோம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கம்ப்ளீட்டாக, இந்த கிளாஸ் வந்து இன்கம்ப்ளீட். கரெக்டாக ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ரூல்ஸ் என்னது, யூ கேனாட் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலிமா உங்களை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து என்ன பண்ணால் எக்ஸ்டெண்ட் தான் பண்ணணும், ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணவே முடியாது. இந்த கிளாஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் தான் பண்ணணும். சரிங்களா? மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி பண்ணுவோம். கரெக்டாக இங்கே பாலிமார்ஃபிசம் போது கீழே நியூன்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்போம். சாரி, இன்ஹெரிட்டன்ஸில் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே நியூன்னு ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டேர்ம் பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷனில் ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனில் அலோடே கிடையாது. ஓகேவா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் சவுண்ட் இருக்கா நெக்ஸ்ட்டு. ஓகே, இதுதான் ரூல். சரிங்களா? இது வந்து மெத்தட் பாடி கிடையாது, இதுதான் ரூலே. அப்ஸ்ட்ராக்ட் பப்ளிக் ஃபங்க்ஷன் சவுண்ட் தான் ரூல். சரிங்களா? மீனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா அனிமலும் சவுண்ட் கொடுக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பாடி இல்லை. கரெக்டாக ஏன் பாடி இல்லைன்னா எந்த அனிமலும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. எந்த அனிமல் தெரிஞ்சால் நம்ம பாடி கொடுக்க முடியும், அது எந்த சவுண்ட் நம்ம டிசைட் பண்ண முடியும். நாமளும் அனிமல் சொல்லிட்டா உங்களுக்கு யூ வில் ஹேவ் என் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ், ரைட்? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த அனிமல் எந்த சவுண்டுக்கு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் பாடி வந்து டிக்ளேர் பண்ணல. ஓகேவா? சவுண்டு எதை டிக்ளேர் பண்ணணும், சைல்டு டிக்ளேர் பண்ணணும். நம்ம வந்து இங்கே பார்த்தோம். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேப்னு கொடுத்துட்டோம். கரெக்டாக எந்த ஷேப்புக்கு எல்லா ஷேப்புக்கும் ஏரியா இருக்கும். ஓகேவா? ஆனால் எந்த ஷேப்புக்கு எந்த ஏரியான்னு டிசைட் பண்ணுறது யார், சைல்டு தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? சைல்டு இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்த செட் ஆஃப் லைன்ஸ் போகலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சொல்லிட்டேன், எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே இருக்கிற கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா அனிமல் இருக்குது. இப்போ அனிமல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஏதோ ஒரு எடுத்துக்கலாம், நம்ம டாக் கூட எடுத்துக்கலாம். டாகு எக்ஸ்டெண்ட், எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அனிமல். இங்கே பாருங்கள், மேலே நீங்கள் வந்து நியூமெரிக் அப்பர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸ்லேயே கொடுங்க. சரிங்களா? மாற்றி கொடுத்து கேஸ் சென்சிட்டிவ். சரிங்களா? எல்லாமே அதனால் எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஓகே, பப்ளிக் ஃபங்க்ஷன் சவுண்டு. ஓகேவா? சவுண்டுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும், டாக் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை என்ன சவுண்ட் ரிட்டர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணணும். கரெக்டாக அவ்வளோதான், அதுதான் இங்கே ஆன்சராக வரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த செட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குமே நம்ம வந்து இது பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா டாக் எக்ஸ்டெண்ட் அனிமல் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இப்போது டாகுமே அனிமல் தானே, ஸோ டாகுமே இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். சரிங்களா? அதனால தான் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டாக் சவுண்ட் இருக்குல்ல, டாக் சவுண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா மெத்தட். சரியா? ஏன்னா இங்கே வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம்ல எந்த டாக்னுட்டு கிளாஸை, அதாவது சைல்டை வந்து கொடுத்துட்டோம். கரெக்டாக அதனால் எடுத்துகிட்டு வரோம். பிகாஸ் ஏன்னா அனிமல் தான் சவுண்டை டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? காமன் அனிமல் டேர்ம் டிக்ளேர் பண்ணாது, அது எந்த அனிமலும் அதுக்கேற்ற மாதிரி அதோட சவுண்ட் டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரெகுலராக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெருசாக கிடையாது. நம்ம இது ரெகுலராக பண்ணதான் தப்பி திரும்பி பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட், இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாங்களா?
நம்ம இதுக்கெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? எதுக்கு பண்ணணும், என்கேப்சுலேஷன் பண்ணோம், இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணோம், பாலிமார்ஃபிசம் பண்ணோம், சரிங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது சேம் தான். இங்கே டாகு ஈக்குவல் டு நியூ டாகு, ஓகேங்களா? ஏன்னா புதுசாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, இப்போ எதை பிரிண்ட் பண்ணணும், நம்ம டாக் சவுண்டை தான் பிரிண்ட் பண்ணணும். டாக் ஓஹோஹோ இங்கே வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணணும், சாரி. ஓகே, டாக் சவுண்டு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ab.phpன்னு கொடுத்துருக்கேன். ab.php எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஓகே, நம்மளோட ரிட்டர்ன் பார்க்கும் வந்துருச்சு, ஓகேவா? இப்போ சில கீ பாயிண்ட்ஸ் வேணால் சொல்கிறேன், சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் உங்களால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, சரிங்களா? வேணால் நீங்கள் இங்கேயும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்கேயும் கொடுக்குறேன். ஓகே, இப்படி வரலாம். இன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூ not create the object, சரிங்களா? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வச்சு நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணவே முடியாது, சரிங்களா? நீங்கள் வந்து சைல்டு கிளாஸை வச்சு தான் நீங்கள் வந்து மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சரிங்களா? இதை மறந்துடவே கூடாது, சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு ஓகேனாவே ஓரளவுக்கு எல்லாமே ஓகே. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவராலாக கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். என்கேப்சுலேஷன் பாருங்கள், சரிங்களா? ஏடிஎம் டெபாசிட் பண்ணுறது, பேலன்ஸ் பார்க்குறோம், வித்ட்ரா பண்ணுறோம், அது அந்த கான்செப்டில் எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர எல்லா லிங்க்கும் இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஒரு 5 to 10 மினிட்ஸில் கேட்குறீங்க, இல்லை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கேட்குறீங்கன்னா அதுவே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கு எதாவது நான் வீடியோ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ இங்கே ஒன்றும் கிடையாது, கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட், சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட்னா எல்லாமே சேர்த்து தான் பேங்க் அக்கௌண்ட்டு. இங்கே ப்ரைவேட், ஏன் ப்ரைவேட் சொல்லியிருப்பேன்னா நீங்கள் போய் வீடியோ பாருங்கள், சரிங்களா? காமனான டேர்ம் தான், சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 0, இதெல்லாம் கண்டிஷன்ஸ், சரிங்களா? மறந்துடவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாலோட் பை இன்ஹெரிட்டன்ஸ், சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு சொன்னேன், சரிங்களா? அது அப்படி இப்போ அப்பா அம்மா கிட்ட ஒரு ஸ்கில்ஸ் இருந்தால் அதே அப்பா மாதிரி கண்ணு இருக்கும், அம்மா மாதிரி முக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ், சரிங்களா? பாலிமார்ஃபிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சேம் ஆப்ஷன் பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியர், அவ்வளோதான், சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன? இதெல்லாம் கீவேர்ட்ஸ் தான், சரிங்களா? ஹைட், ஹவ் அண்ட் ஷோ வாட், சரிங்களா? ஐ வில் டெல் யூ வாட் மஸ்ட் பி டன் பட் ஐ ஒன்ட் டெல் யூ ஹவு டு டூ இட், சரிங்களா? இப்போ வந்து வீட்டில் உங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்களே. எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், சரிங்களா? மறந்துடாதீங்க. இதை கண்டிப்பாக யாரும் மறக்க மாட்டீங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால், ஓகேவா? ஓகே, நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ்லேயோ இல்லை அடுத்த செஷன்லேயோ உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 pillars ஆஃப் ஹூப்ஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ரிவர்சல் முடிச்சிருக்கோம், ஃபேக்டோரியல் முடிச்சிருக்கோம், சரிங்களா? அப்படியே ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அடுத்த டாபிக் எடுக்கிறேன், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.